என் பகலில் கதிரவன் உதித்ததும் இல்லை. உன் புகைப்படம் எனக்கு நிலவா கதிரவனா தெரியவில்லை. அதனால் நான் இருப்பது இரவா பகலா புரியவில்லை. நன்றி சுஸ்மிதா. எல்லா நாட்டிலையுமே ஆம்பளைங்களுக்கு நல்லா லவ் பண்ண தெரியுது, ஆனா கண்டினியூஸா லவ் பண்ண தான் தெரிய மாட்டேங்குது. உன் போட்டோ அனுப்பு. ارسل صورتك. இவன் மிலிட்ரி மேனா? இதுல யாரு? இதுதானே நீ? هذا هو أنت. سوشميتا، أنا معي عسكري بس أنا خسرت أمي. சேர்ந்தவன் அல்ல. தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அக்கால் என ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சர்வாதிகார நாட்டின் பேராசைக்கு பலி கொடுத்துவிட்டு பசியிலும் உயிர் பயத்திலும் ஈவிரக்கமற்றவர்களின் துப்பாக்கி முனையில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கும் சிறுவர்களில் நானும் ஒருவன். அந்த நாட்டில் எதுக்கு சார் வார் நடந்துச்சு? அது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன நாடுமா. அவர் வரத்துக்கு முன்னாடி அந்த நாட்டு மக்கள் படிப்பறிவு இல்லாமல், வீடு இல்லாமல், பசியும் பட்டினியுமா டென்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் 24-25 வயசுலேயே அரசியலுக்கு வந்துட்டார். எண்ணெய் வளம் நிறைஞ்ச நாடு தான் நாடுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த வளத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்த மற்ற நாட்டுக்காரங்களை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு அதை அரசுடைமை ஆக்கினார். அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்து ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ மெடிசின்னு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து ஆப்பிரிக்காவிலேயே நம்பர் 1 கண்ட்ரியாக மாற்றினார். எண்ணெய் வியாபாரத்தை ஆதிக்க நாட்டுக்காரனுக்கு கொடுக்க மாட்டேன், மட்டும்தான் கொடுப்பேன்னாரு. இதை கேட்டுக்கிட்டு ஆதிக்க நாட்டுக்காரன் சும்மா இருப்பானா? அந்த பிரசிடென்ட்டுக்கு எதிராக அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்பை உருவாக்கி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட வச்சு பொருள் சேதத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தி அந்த நாட்டு மக்களை வச்ச அவரை 2011 அடிச்சே கொன்னுட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் நான் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு அவன் உள்ள பூந்து ஒரு பொம்மை அரசாங்கத்தை உருவாக்கி ரூல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அந்த நாட்டு மொத்த வளத்தையும் திருடிக்கிட்டு இங்கிலாந்துக்காரன் இந்தியாவை விட்டு போன மாதிரி போயிடுவானுங்க. இப்போ அந்த பசங்கள்லாம் என்னவா இருப்பாங்க? உயிரோடையே இருக்க மாட்டாங்க. தப்பி போச்சிருந்தா டெரரிஸ்டாக இருப்பாங்க. டெரரிஸ்டா? ஆமாம். அப்போ அதுக்கு உண்டான சூழலும் இருந்தது, ஆளுகளும் இருந்தாங்க. அப்போ டெரரிஸ்டாக தானே ஆயிருப்பான்.